அத்தியாயம் 23. 4 நாட்களுக்கு பிறகு காலை 10 மணி. வீரவன் காலேஜிற்கு ஒரு மாதம் லீவு சொல்லிவிட்டு சதுரகிரிக்கு தன்னுடைய சொந்தங்களை பார்க்க போகும் உற்சாகத்தில் பஸ்ஸில் சென்று கொண்டிருந்தான். அதே நேரம் காலேஜில், பாண்டி, உனக்கு விஷயம் தெரியுமா? சொன்னதானே தெரியும், கேன உன்கிட்ட சொல்ல வந்த பாரு, என்ன சொல்லணும். சரி, கோச்சுக்காரடா, வந்த விஷயத்த சொல்லு. உன் மேல கை வச்சான்ல, அவன் இப்ப இங்க இல்ல. என்ன சொல்ற? ஆமா, அவன் நேத்து பிரின்சிபல் கிட்ட ஒரு மாசம் லீவ் லெட்டர் கொடுத்துட்டு ஊருக்கு போயிட்டான். உண்மையாவா? ஆமா. இப்ப என்ன பண்ண போற? என்ன பாண்டி யோசிச்சுட்டு இருக்க? என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க? இப்ப நீ என்ன பண்ணலான்னு கேக்குறதுக்கு இங்க ஆள் இல்லை. சொல்றது சரிதான், ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சிறிது நேரம் யோசனைக்கு பின், நந்து வா போலாம். போலாமா? எங்க? அந்த பொண்ணு கிளாஸுக்கு, அந்த பொண்ணை கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாலையும் கிஸ் பண்ண போறேன். அந்த சம்பவத்தை மனசுல இருந்து எவனும் இனி என்ன எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டான். பாரு, வா, நீ மட்டும் போ, நான் வரல. ஏன் பயமா? இல்லையே, அப்புறம் என்ன, வா. சரி, வா போலாம். நந்துவும் பாண்டியும் வேகமாக அந்திதாவின் கிளாஸ் ரூம் சென்று அந்திதாவை வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்து வருகிறான். பாண்டி வலுக்கட்டாயமாக இழுப்பதால் அந்திதா, யாராவது காப்பாத்துங்க என்று கத்துகிறாள். அவள் கத்தும் கத்தலில் கால் ஒன்று கூடியது. இருந்தாலும் பாண்டி மேல் உள்ள பயத்தில் யாரும் காப்பாற்ற முன்வரவில்லை. பாண்டி அந்திதாவை இழுத்துக்கொண்டே கிரவுண்டிற்கு வந்து விட்டான். அந்திதா முடிந்த வரையில் அவன் பிடியில் இருந்து விலக முயன்றாள், ஆனால் முடியவில்லை. சடார் என்று ஏதோ யோசித்தவள் தன் தலையில் இருந்த ஹேர் பின்னை எடுத்தவள் அவன் கையில் குத்தினாள். அவன் வலி தாங்க முடியாமல் அவன் பிடியை தளர்த்தினான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் பிடியை தட்டிவிட்டு வேகமாக ஓடினாள். பின்னாடியே பாண்டியும் விடாமல் விரட்டி சென்றான். அப்போதுதான் சத்தம் கேட்டு வீரபாண்டி கிரவுண்டிற்கு வந்தான். வேகமாக ஓடி வந்த அந்திதா தடுமாறி கீழே விழ அவளை தாங்கி பிடித்து நிப்பாட்டுகிறான். அந்திதா அவன் பின்னால் நின்று கொண்டு, அண்ணா, என்னை காப்பாத்துங்க என்று சொல்ல அவனுக்கு எதுவும் புரியாமல் முன்னால் பார்க்கிறான். அங்கே பாண்டி வந்து கொண்டிருந்தான். அவன் வருவதை பார்த்ததும் ஓரளவுக்கு அவனால் என்ன நடந்திருக்கும் என்று யூகிக்க முடிந்தது. பாண்டி அவன் முன்னால் வந்து வீரபாண்டிக்கு பின்னால் இருக்கும் அந்திதாவை பிடித்து இழுக்கிறான். அவன் இழுக்கும் போது, அண்ணா ப்ளீஸ் தான், என்னை காப்பாத்துங்க என்று அந்திதா கத்த, வீரபாண்டி தன்னை அறியாமல் பாண்டியின் கையை பிடித்து விடுடா என்கிறான். அதை பார்த்த மற்றவர்கள், இவனுக்கு ஏன் இந்த வம்பு? ஏற்கனவே இவன் பாண்டிக்கிட்ட நிறைய வாங்கியிருக்கான். அப்படி இருந்தும் இவன் ஏன் பாண்டிக்கிட்ட போய் வம்பு எடுத்து கொண்டிருக்கான்? லூசா இருப்பான் போல, இன்னையோட அவன் காலி என்று ஆளாளுக்கு பேசிக் கொண்டிருந்தனர். வீரபாண்டி அப்படி சொல்வான் என்று நினைக்காத பாண்டி, டேய் கேன, கை விடுற. அதுதான் நானும் சொல்றேன், நீ அந்த பெண்ணோட கையை விடு, நான் உன் கையை விடுறேன். டேய், உன்னை அடிக்கிற நிலையில நான் இல்லடா, ஒழுங்கா கையை விடு. முடியாது, நீ அந்த பெண்ணோட கையை விடு. டேய் கேன புண்ணாக்கு, அடி, வாங்கி சித்துறாத, ஒழுங்கு மரியாதையா கையை விடு. அதே தான் நானும் சொல்றேன். என்ன, நீ என்ன அடிப்பியா? அடிடா பார்க்கலாம் என்று பாண்டி சொல்ல வீரபாண்டி அமைதியாக இருந்தான். பாண்டி, அடிடா அடிடா என்று வீரபாண்டியின் நெஞ்சில் கை வைத்து தள்ளியபடியே கேட்டான். வீரபாண்டி சடார் என்று அந்திதாவை பிடித்திருந்த பாண்டியின் கையை தட்டிவிட்டு அந்த கையை பிடித்தபடியே அவனுடைய இடுப்பில் எட்டி உதைக்க பாண்டி காற்றில் பறக்கிறான். வீரபாண்டி அவன் கையை விடாமல் அந்த கையை பிடித்து தரையில் அடிக்கிறான். அவன் அடித்த வேகத்திற்கு பாண்டி தரையில் இருந்து ஒரு அடி மேலே எழுந்து கீழே விழுந்தான். சுற்றியிருந்த அனைவரும் என்ன நடக்குது என்று யோசிப்பதற்குள் இது முடிந்துவிட அடுத்து என்ன நடக்கப் போகுது என்று தெரியாமல் பயத்தில் இருந்தனர். கீழே விழுந்த பாண்டி தட்டு தடுமாறி எழுந்து நின்றான்.
அவனுக்கு தன் முன் என்ன இருப்பது என்று தெரியாமல் கண்ணை மூடி தலையை ஆட்டி மறுபடியும் கண்ணை திறந்து பார்க்கிறான். அவன் முன் வீரபாண்டி மங்கலாக தெரிந்தான். வீரபாண்டியை தன்னால் அடிக்க முடியாது என்று தெரிந்து கொண்ட அவன் உலர்கிறான். டேய், என்னே அடிச்சிட்டல, இருடா, உன்னை இன்னைக்கு சாவடிக்காம விடமாட்டேன்டா, எங்க அண்ணாவை இப்பவே வர சொல்றேன் என்று அவன் அண்ணனுக்கு போன் செய்கிறான். பாண்டி பிரின்சிபல் வீரபாண்டியிடம் வந்து, தம்பி, இவனை ஏதோ ஒரு வேகத்துல அடிச்சிட்ட, வரவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க, இங்க இருந்து நீ கிளம்பு, அவங்க வந்தாங்கன்னா உன்னை சாவடிக்காம விட மாட்டாங்க, இங்க இருந்து கிளம்பிட்டா மட்டும் என்ன விட்டுருவாங்களா? தேடி வருவாங்க சார். இன்னைக்கே இதுக்கும் ஒரு முடிவு கட்டிடுறேன். சாகணும்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நான் செத்தா என்ன, அவன் செத்தா என்ன, புலிவாலை பிடிச்சிட்டேன் விட்டா அது என்ன சாவடிச்சிடும். அதுக்குள்ள தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் நீங்க எதுவும் சொல்ல வேணாம் என்று வீரபாண்டி சொல்ல பிரின்சிபல் அமைதியாக எதுவும் பேசாமல் சென்றார். அடுத்த 10 நிமிடத்தில் 3 கார் வந்து நின்றது. மொத்தம் 27 பேர் வந்திருந்தார்கள். வந்ததும் எல்லோரும் வீரபாண்டியை அடிக்க ஓடினார்கள். எல்லாரும் ஒரு சேர வந்ததால் வீரபாண்டி முதலில் திணறினான். இருந்தாலும் அவன் அடிப்பதை நிறுத்தவில்லை. முதலில் திணறிய வீரபாண்டி நேரம் ஆக ஆக அடியின் வேகமும் அவனுடைய கோபமும் கூடியது. சண்டை அனல் பறந்து கொண்டிருந்தது. அரை மணி நேரம் சண்டைக்கு பின் எல்லோரும் சோர்ந்து போயிருந்தனர். வீரபாண்டியை அடிக்க யாரும் முன்வரவில்லை. என்னடா, அவ்வளவுதானா, வேற யாரும் இல்லையா, இதுதான் சீரம் ஆடா என்று வீரபாண்டி திமிராக நின்று கத்துகிறான். அவனை பார்த்து, நீ இங்கே இருடா, வர சொல்றேன் என்று பாண்டியன் அண்ணன் அன்பு சொல்லிவிட்டு யாருக்கோ போன் செய்கிறான். குமாரு, எங்க இருக்க? நம்ம ஊர் பக்கத்துல தான் ஒரு சம்பவம் பண்றதுக்கு வந்திருக்கோம். என்ன விஷயம் அன்பு? இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டிட்டு நேஷனல் காலேஜுக்கு வாடா. ஏன், என்னாச்சு? எங்க மேல ஒருத்தன் கைய வச்சுட்டான், அவனை சாவடிக்கணும். என்ன உன் மேல கை வச்சிட்டானா? இன்னும் 10 நிமிஷத்துல வரேன் என்று அவன் சொல்லிவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு அனைவரும் காலேஜ் கிளம்புகின்றனர். காலேஜில் அன்பு வீரபாண்டியிடம் சொல்கிறான். டேய், இருடா, நடிச்சிட்டல, இருடா, வரானுங்க உன்னை சாவடிக்க, சீக்கிரம் வர சொல்லு, என் வெறி இன்னும் அடங்கல என்று வீரபாண்டி கர்ச்சிக்கிறான். 10 நிமிடம் கழித்து 4 கார் வந்து நின்றது. அதிலிருந்து கத்தி, அருவா என்று ஆயுதங்களுடன் 35 பேர் வந்தனர். வந்ததில் குமார் என்பவன் அன்பை தேடுகிறான். அவன் கொஞ்சம் முன்னால் எழுந்திருக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தான். அன்பு, உன்னை யார் அடிச்சது? அதோ என்று வீரபாண்டியை காட்டுகிறான். அங்கே வீரபாண்டி திரும்பி நிற்கிறான். அவனை பார்த்த குமார் அருவாவை எடுத்துக்கொண்டு அவனை வெட்ட வேகமாக செல்கிறான். வெட்ட வரும் குமாரின் சத்தம் கேட்டு வீரபாண்டி திரும்ப அவனை பார்த்த குமார், டேய் வீரபாண்டிடா, எல்லாம் ஓடுடா என்று குரல் கொடுக்க அனைவரும் கையில் வைத்திருந்த ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கீழே போட்டுவிட்டு காரில் இருந்து இறங்கிய வேகத்தை விட வேகமாக ஏறி அங்கிருந்து இடத்தை காலி பண்ணி சென்றனர். குமாரும் அவருடைய ஆட்களும் நடப்பது என்னவென்று தெரியாமல் அன்பு உட்பட திகைத்து நின்றனர். காலேஜ். அங்கே நடந்ததை யாராலையும் நம்ப முடியவில்லை. நேற்று வரை அடித்தால் கூட திருப்பி அடிக்காதவன் இன்று ஊரில் உள்ள ஒரு பெரிய ரவுடி கூட்டத்தை புரட்டி எடுத்திருக்கான். இன்னொரு ரவுடி கூட்டம் இவனை பார்த்ததும் உயிர் பிழைத்தால் போதும் என்று தப்பி ஓடுகிறது. யார் இவன் என ஆச்சரியமாக பார்க்கின்றனர் அனைவரும். அதை எதையும் பொருட்படுத்தாமல் வீரபாண்டி ஆம்புலன்ஸ்க்கு போன் செய்கிறான். ஆம்புலன்ஸ் வந்ததும் ரொம்ப அடிப்பட்ட அனைவரையும் ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டு காரில் சில பேரை ஏற்றிக்கொண்டு ஹாஸ்பிட்டல் செல்கிறான் வீரபாண்டி. அவன் சென்ற பிறகு மறுபடியும் காலேஜில் அவனை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அந்திதாவும் தானியாவும் கூட அவனை பற்றி பேசினார்கள். அந்திதா, உனக்கு எதுவும் ஆளல்ல என்று தானியா கேட்டுக்கொண்டே அவளை சுற்றி பார்க்கிறாள் தானியா. இல்லடி, எனக்கு எதுவும் ஆகல. ஷபா, என்ன கொலை வெறி அவன் கண்ணுல, நீ அதை பாத்தியா? அந்திதா, படத்துல கூட இந்த மாதிரி சண்டையை நான் பார்த்ததில்லை. என்னது, கொலை வெறியா? ஆமாண்டி, சண்டை போடுறப்போ அவன் கண்ணை பார்க்கணுமே, பா, சான்ஸே இல்லை. சாது விரடா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இன்னைக்குதான் பாக்குறேன். வா, ஏன் அவன் கண்ணை நீ பார்க்கலையா?
இல்ல, நான் பயத்துல அதெல்லாம் கவனிக்கல. ஆனா அடிச்சு போட்ட அவனை ஏன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான்னு தான் தெரியல. இவன் நல்லவனா இல்ல கெட்டவனானே தெரியல. நல்லவனா தான் இருப்பான். எப்படி சொல்ற? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அவன் கெட்டவன் தான் நான் நினைக்கிறேன் என்று தானியா சொல்கிறான். ஏண்டி அப்படி சொல்ற? ஒரு ரவுடி குரூப்பையே பந்தாடி இருக்கான். அந்த ரவுடி குரூப்பை விட பெரிய ரவுடி குரூப் இவனை பார்த்து உடனே தலை தெறிக்க ஓடுறாங்க. அப்ப அவன் என்ன நல்லவனானா இருப்பான்? கண்டிப்பா இவங்களை விட பெரிய ரவுடியா தான் இருப்பான். 20 வயசுல ஒரு ரவுடியா? என்னால நம்ப முடியல. ரவுடிக்கு எதுக்குமா வயசு? பார்த்தல அடிச்ச அடிய எந்த ஒரு மனுஷனாலையும் அடிக்க முடியாது. மரண அடி. கண்டிப்பா ஒரு நல்லவனால அடிக்க முடியாது. இவன் ஒரு ரத்த வெறி பிடிச்ச ரவுடியா தான் இருப்பான். போடி நீயும் தைரியம். உன்னை காப்பாத்தினா அப்படின்றதுக்காக அவனை நல்லவன்னு சொல்ல முடியாது. நீ எப்படி வேணாலும் வச்சுக்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவன் தான் என்று இருவரும் பேசிக்கொண்டே வீட்டுக்கு செல்கின்றனர். ஹாஸ்பிட்டல். அனைவரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவிட்டு தலையில் தனக்கு கையில் ஏற்பட்ட காயத்திற்கு கட்டு போட்டுக் கொண்டு அன்பு கண் விழிப்பதற்காக காத்து கொண்டிருந்தான். 4 மணி நேரம் கழித்து அவன் கண் விழித்தான். டாக்டரிடம் பர்மிஷன் வாங்க அவனை பார்க்க செல்கிறான் வீரபாண்டி. அவன் ரூமுக்குள் வருவதை பார்த்த அன்பு, என்ன ஒன்றும் பண்ணிடாத, இனிமே என் தம்பி அந்த தப்பு பண்ண மாட்டான். அதெல்லாம் இருக்கட்டும், காலேஜுக்கு ஒருத்தனை நீ வர சொன்னல, அவனை இப்போ இங்கே வர சொல்லு. எதுக்கு? வர சொல்லுன்னு சொன்னேன் என்று அதிகாரமா சொல்ல அவன் பயந்து கொண்டே குமாருக்கு போன் செய்கிறான். குமார், எங்க இருக்க? டேய், மறுபடியும் ஏன்டா எனக்கு போன் பண்ற? அவனை பார்த்த பயமே இன்னும் எனக்கு போகல. மறுபடியும் எனக்கு போன் பண்ணாத. ஐயோ, நிலைமைய புரியாம பேசாத. இப்போ எங்க இருக்கன்னு சொல்லு. கார் எங்க போகுதோ அங்க போயிட்டு இருக்க. டேய், விளையாடாதடா, நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். சீக்கிரம் வா. எதுக்கு வந்தா அவன்கிட்ட மாட்டி நாங்க சாகிறதுக்கா? எங்களை ஆள விடு என்று அவன் சொல்ல அன்பு வீரபாண்டியிடம் அவன் வரமாட்டேன்னு சொல்றான், அதுக்கு வீரபாண்டி போனை கொடு என்று வாங்கி பேசுகிறான். நான் வீரபாண்டி பேசுறேன். அண்ணா, எங்களுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைண்ணா, எங்களை விட்டுருங்க. சரி, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உடனே நீங்க வா. ஐயோ அண்ணா, நான் சொல்றேன்ல, எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. டேய், எனக்கு அது தேவையில்லை, சொல்றதை செய், இன்னும் 1 மணி நேரத்துல நீங்க இருக்க என்று வீரபாண்டி கோபமா சொல்லிவிட்டு அவன் போனை கட் செய்கிறான். எதிர்முனையில் குமாருக்கு வேர்த்து கொட்டியது. சரி, நடப்பது நடக்கட்டும் என்று வண்டியை திருப்ப சொல்கிறான். சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போடா, இல்லைனா அவனுக்கு பக்கத்திலே நமக்கு பெட்டு போட்டுருவான் என்று டிரைவரிடம் சொல்கிறான். அதற்கு டிரைவர், ஏன்னா அந்த சின்ன பையனுக்கு இப்படி பயப்படுறீங்க? 2 தட்டு தட்டி தூக்கி போடுறதை விட்டுட்டு நீ எப்போ நம்ம கூட்டத்தில் சேர்ந்த? எங்க அண்ணன் ஆக்சிடென்ட்ல கால் உடைஞ்சு வீட்டில் இருந்தப்போ வந்து சேர்ந்த. யாரு? ரவி தானே உங்க அண்ணன்? ஆமா, உங்க அண்ணன் காலு ஆக்சிடென்ட்ல போடா, அவன் தான் உடைச்சான். என்ன? அவன் தான் உடைச்சானா? நீங்க ஆக்சிடென்ட் தானே சொன்னீங்க? ஆமா, எவனோ ஒருத்தன் நம்ம ஆளுங்களை அடிச்சிட்டான்னு சொன்னா நம்மளை பார்த்து ஊர்ல இருக்கிறவங்க நம்மள மதிப்பாங்களா? அதான் ஆக்சிடென்ட்னு சொன்னோம். இவர்கள் 1 மணி நேரத்திற்குள் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்தனர். நேராக வீரபாண்டியிடம் செல்கிறான் குமார். அண்ணா, அதான் சொல்லிட்டேனே, எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைண்ணா, அப்புறம் எதுக்கு எங்களை இங்கே வர சொன்னீங்க? ஏய், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் யாரு? நீங்க என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. நான் யாருன்னு கேட்டேன். நீங்க வீரபாண்டி, அது எனக்கு தெரியும். என்னை பத்தி உனக்கு வேற என்ன தெரியும்? ஏன் கேட்குறீங்க? இல்ல, எனக்கு பழசெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லை, அதான் கேட்குறேன். என்னது, பழசெல்லாம் மறந்துட்டியா என்று குமார் ஒரு மாதிரி கேட்க அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அடி வைக்கிறான். பழசெல்லாம் மறந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் போல என்று மனசுக்குள் நினைத்து கொண்டு, இப்போ ஏன்னா அடிச்சிங்க? இதுக்குதான். இப்போ சொல்லு, நான் யாருன்னு. உங்களை பத்தி முழுசா எதுவும் எங்களுக்கு தெரியாது, அப்புறம் ஏன் என்னை பார்த்து பயந்து ஓடுனீங்க? அது வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் தஞ்சாவூர் வந்தோம். அப்போ ஹாஸ்பிட்டல். வீரபாண்டியிடம் அவனை பற்றி குமார் சொல்லி கொண்டிருந்தான். தஞ்சாவூர் வந்தப்போ என்னாச்சு சொல்லு. அங்க நாங்க உங்க ஆள் தெரியாம ஒருத்தனை சம்பவம் பண்ண வந்தோம். அப்போ போடுறதுக்கு ஸ்கெட்ச் எல்லாம் போட்டோம். எங்க சர்வீஸ்ல மிஸ் ஆன ஸ்கெட்ச்னா அது உங்க ஆளுக்கு போட்ட ஸ்கெட்ச் தான்.
அன்னைக்கு அவன் மட்டும்தான் கார்ல வருவான்னு நினைச்சிருந்தோம். ஆனா அன்னைக்கு அவன் கூட நீங்களும் வந்திருந்தீங்க. இருந்தாலும் போட்ட பிளானை விடக்கூடாதுன்னு செயல்படுத்தணும். எங்க பிளானை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கன்னு தெரியல. எங்க பிளான் போட்டா 3 ஸ்கெட்ச்ல இருந்தும் நீங்க தப்பிச்சிங்க. வேற வழி இல்லாம நாங்களே உங்களை நேரடியா அட்டாக் பண்ண வேண்டியது நிலைமை வந்துச்சு. 2 பேர் தானேன்னு அசால்ட்டா களத்துல இறங்கணும். ஆனா அன்னைக்கு நீங்க அடிச்சு போட்டீங்க. 10 பேரை அடிச்சிட்டீங்க. 50 பேரை வர சொன்னோம். ஆனா அவங்களையும் சேர்த்து அடிச்சு புரட்டி எடுத்துட்டீங்க. அன்னைக்கு வாங்கின அடி இன்னும் மறக்க முடியல. அதுல ஒருத்தன் கால் உடைஞ்சு படுத்தவன் தான் இன்னும் எழுந்திக்கல. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னீங்க, யார்கிட்ட? வீரபாண்டி கிட்டேவா? அது எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. அதனால உங்களையும் போடலான்னு முடிவு பண்ணி உங்களை பத்தி தகவல் டீட்டெயில் கலெக்ட் பண்ண ஒருத்தனை ஊருக்குள்ள அனுப்பணும். ஆனா அவன் விசாரிச்சுட்டு வந்து சொன்னான். உடனே நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். ஏன் கிளம்புனீங்க? அந்த ஊர்ல நீங்க பெரிய ஆளு, தகவல் வந்துச்சு. உங்களை எதிர்த்து நிக்க எவனும் இல்லைன்னு. இருந்தாலும் நாங்க நம்மள வேற வேற ஆளுக்கு உங்க ஊரை சொல்லி வீரபாண்டியன்னு சொன்னாலே பதறி அடிச்சுட்டு போனை கட் பண்ணாங்க. அத்தோட உங்களை போடுற பிளானை நாங்க கைவிட்டுட்டோம். அப்போ நீ சொல்றத வச்சு பார்த்தா நான் பெரிய ரவுடியா? ஆமா. சரி நீ போ என்று வீரபாண்டி சொல்ல வேகமாக அந்த இடத்தை காலி செய்கின்றனர். குமாரும் அவனுடைய ஆட்களும். சிறிது நேரம் கழித்து அன்பு கிட்ட வர என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறான். சிறிது நேரம் கழித்து வீட்டிற்கு வந்து பாத்ரூம் சென்று சட்டையை கூட கலட்டாமல் ஷவரை ஆன் செய்துவிட்டு ஷவரில் நனைகிறான். அவன் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடியது. நான் யாரு? நேத்து வரைக்கும் எவனையும் அடிக்கிற தைரியம் என்கிட்ட இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு ரவுடி கூட்டத்தையே தனியாளா நின்று கொலை வெறியோட சாகுற அளவுக்கு அடிச்சிருக்கேன். எனக்குள்ள ஏன் இந்த மாற்றம்? எனக்கும் தஞ்சாவூருக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை குமார் சொன்ன மாதிரி நான் ரவுடியா? இல்ல, நான் ரவுடி இல்லை. 20 வயசுல எப்படி ஒருத்தன் ரவுடி ஆக முடியும்? ஒருவேளை அவன் சொன்னதுதான் உண்மையா இருந்தா என்ன பண்றது? பேசாம அம்மா கிட்ட கேட்கலாமா? இல்ல வேணாம், அவங்க கஷ்டப்பட்டுருவாங்க. நம்ம கிட்ட சொல்றதா இருந்தா முன்னாடியே சொல்லியிருப்பாங்கல்ல. இப்ப என்ன பண்றது? இப்படி புலம்ப விட்டானுங்களே. பேசாம தஞ்சாவூர் போய் விசாரிக்கலாமா? போலாம். ஆனா நமக்குன்னு எதிரி யாரு நண்பன் யாருன்னு தெரியாது. யாருக்கிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறது? பார்க்கலாம். இன்னும் எக்ஸாம் முடிய 1 மாசம் தானே இருக்கு. முடிச்சுட்டு என்ன ஆனாலும் சரி தஞ்சாவூர்ல போய் விசாரிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அதே நேரம் சதுரகிரியில் உமாவை பார்த்த பெரியவர் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அதே நேரம் உமா தன்னுடைய ஆபீஸில் சிக்னலில் காரில் இருந்தவனை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார்.